I welcome you to learn English. ரொம்ப ஈஸியான ஒரு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ். டெய்லி கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த வாக்கியங்கள்லாம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எங்கே போகிறீங்க? இது சாதாரணமாக நம்ம கேட்குற ஒரு கேள்வி. ஈஸியான சென்டென்ஸ் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதோட மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு வேலை, அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த செயலை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா வேர் ஆர் யூ கோயிங். இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டான ஆன்சர். வேர் டிட் யூ கோ, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நீங்கள் எங்கே போனீங்க, கடந்த காலம். வேர் டிட் யூ கோ. வேர் இஸ் ஹீ கோயிங், அவர் எங்கே போகிறார். ஸோ இது சிங்குலர். இந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அதர் ஆப்ஷன்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் சேர்த்து கண்டுபிடிங்க. நீ என்ன செய்கிறாய், இந்த வாக்கியத்தை, இந்த கேள்வியை எப்படி சொல்லலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டு யூ டூயிங், இது கிராமட்டிக்கலாக ராங். வாட் டு யூ டூ அப்படி தான் வரணுமே தவிர வாட் டு யூ டூயிங் அப்படின்னு வரக்கூடாது. வாட் யூ டூயிங், இதில் பி வெர்பே இல்லை பாருங்கள். வாட் ஆர் யூ டூயிங் அப்படி தான் இருக்கணும். அடுத்த கொஸ்டின், அது என்ன. ரொம்ப ஈஸியானது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ஆன்சர் இஸ் வாட் இஸ் தேட். தேட் அப்படின்னா அது. வாட் இஸ் தேட், அது என்ன, அது என்னவாக இருக்கிறது. வாட் வாஸ் தேட் அப்படின்னா அது என்னவாக இருந்தது, அது கடந்த காலம். வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படின்ற அர்த்தம். another ஈஸி கொஸ்டின், இது என்ன விலை. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் ப்ரைஸ், என்ன விலை. அப்படி டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா அந்த ஆன்சர் கரெக்ட், வாட் ப்ரைஸ். பட் இதில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். அதே மாதிரி வாட் இஸ் த ப்ரைஸ். வாட் இஸ் த ப்ரைஸ், என்ன விலை. ஓகே, கொஸ்டினில் இது என்ன விலை அப்படின்னு இருக்கு. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ், எழுதுகிற இங்கிலீஷ் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ரிச்மெண்ட் கோர்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் உங்கள் மெயில் அனுப்பி கலெக்ட் பண்ணிக்கோங்க. யாருடைய கார் இது, ரொம்ப கேஷுவலான ஒரு கொஸ்டின். யாருடைய இது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சின்ன டிஃப்ரென்ஸ் தான். தேட், திஸ். தேட்னா அது, திஸ்னா இது. ஹூஸ் கார் இஸ் திஸ், ஹூஸ் கார் திஸ் இஸ். இல்லைனா ஹூஸ் கார் இஸ் திஸ், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹூஸ் கார் தேட் இஸ் அப்படின்னா யாருடைய கார் அது. எங்கே நம்ம டிக்கெட் வாங்க முடியும். 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் கேன் வி கெட் டிக்கெட், எங்கே நம்ம டிக்கெட் வாங்க முடியும். ஸோ முடியும் அப்படிங்கிறது வந்ததுனால கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் கேன் வி கெட் டிக்கெட். வேர் குட் டிக்கெட் கெட், இது கிராமட்டிக்கலி ராங் கொஸ்டின். அதே மாதிரி வேர் காட் டிக்கெட், இதுவும் கிராமட்டிக்கலி ராங். எப்படி நீ பேசுன, கேஷுவலான ஒரு கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எப்படி நீ பேசுன, ஹவு டிட் யூ ஸ்பீக். ஸோ கடந்த காலம். ஹவு டிட் யூ ஸ்பீக், இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஹவு டிட் யூ ஸ்பீக். ஹவு ஹீ ஸ்போக், இது பேச்சு வழக்கில் கரெக்ட். அதாவது கரெக்டாக அந்த தமிழ் வார்த்தைகளை அப்படி இங்கிலீஷில் மாற்றுறது. ஹவு ஹீ ஸ்போக் பேச்சு வழக்குக்கு கரெக்ட். பட் கிராமட்டிக்கலி தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஹவு ஹீ ஸ்பீக்ஸ், இதுவும் பேச்சு வழக்கு தான். இது கிராமட்டிக்கலாக எப்படி சொல்கிறது, ஹவு டஸ் ஹீ ஸ்பீக், அதான் கரெக்ட். நீங்கள் அங்கே எப்போ போனீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய டிரான்ஸ்லேஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அங்கே எப்போ போனீங்க. வென் டிட் யூ கோ. ஓகே, இது கடந்த காலம். ஸோ வென் டிட் யூ கோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேர் டிட் யூ கோ அப்படின்னா எங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பொழுது போனீங்க அப்படிங்கிறதுக்கு வென்.
எப்படி போனீங்க அப்படிங்கிறதுக்கு how did you go. உன்னோட தம்பி என்ன வேலை பார்க்குறாரு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை கண்டுபிடிங்க. அதர் ஆப்ஷன்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். உன்னோட தம்பி என்ன வேலை பார்க்குறாரு. வாட் இஸ் யுவர் பிரதர். தட்ஸ் ஆல். இந்த ஒர்க் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொண்டு வர தேவையில்லை. வாட் இஸ் யுவர் பிரதர் ஒர்க்கிங் தேவையில்லை. வாட் இஸ் யுவர் பிரதர். வாட் இஸ் யுவர் ஃபாதர். உன்னுடைய அப்பா என்ன வேலை பார்க்குறாரு. வாட் இஸ் யுவர் ஃபாதர். வாட் ஒர்க் யுவர் பிரதர். இது கொஸ்டின் பேட்டர்னே இல்லை. வாட் ஒர்க் யுவர் பிரதர். வாட் இஸ் ஹீ டூயிங் ஒர்க். இதுலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஹீ டூயிங், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அது வரையும் கரெக்ட். வாட் இஸ் ஹீ டூயிங் ஒர்க் அப்படிங்கிறது ராங். அவர் எப்படி இருந்தார். கேஷுவலாக கேட்குற இன்னொரு கேள்வி. அவர் எப்படி இருந்தார். ஹவ் இஸ் ஹீ, ஹவ் வாஸ் ஹீ, ஹவ் ஹீ இஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் எப்படி இருந்தார். ஹவ் வாஸ் ஹீ. ஹவ் இஸ் ஹீ, அவர் எப்படி இருக்கிறார். ஹவ் ஹீ இஸ், இது பேச்சு வழக்கில் கேட்குற ஒரு டேர்ம். ஹவ் ஹீ இஸ், அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. எப்படி இருந்தார் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஹவ் இஸ் ஹீ, ஹவ் ஹீ இஸ் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எந்த கார் உன்னுடையது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ட்ரான்ஸ்லேஷனை கரெக்டாக கண்டுபிடிங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எந்த கார் உன்னுடையது, இது நிகழ்காலத்தில் கேட்குற கேள்வி. ஸோ விச் இஸ் யுவர் கார். விச் வாஸ் யுவர் கார் அப்படின்னா கடந்த காலம். எந்த கார் உன்னுடையதாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். வேர் இஸ் யுவர் கார் அப்படின்னா உன்னுடைய கார் எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் இஸ் யுவர் கார் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எனது புத்தகம் எங்கே. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கண்டுபிடிங்க. எனது புத்தகம் எங்கே. அந்த எங்கே அப்படின்னாலே வேர். வேர் இஸ் மை புக். வேர் இஸ் ஹிஸ் புக் அப்படின்னா அவருடைய புக் எங்கே. வேர் வாஸ் மை புக், என்னோட புக் எங்கே இருந்தது. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வேர் இஸ் மை புக் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அது என்னவாக இருந்தது. வாட் வாஸ் தேட், வாட் இஸ் தேட், வாட் தேட் இஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அது என்னவாக இருந்தது. வாட் வாஸ் தேட். ஸோ கடந்த காலத்தில் இருக்குது இந்த கேள்வி. அதனால் அந்த பாஸ்ட் டென்ஸ் வாஸ் அப்படிங்கிற பாஸ்ட் ஃபார்ம் வருது. வாட் வாஸ் தேட். வாட் இஸ் தேட், அது என்னவாக இருக்கிறது. வாட் இஸ் தேட். யார் எங்களை கூப்பிட்டது. கேஷுவலான ஒரு சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யார் எங்களை கூப்பிட்டது. ஹூ கால்ட் அஸ். ஹூஸ் கால் இஸ் திஸ், யாருடைய கால் இது. ஹூஸ் கால் இஸ் திஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹூ கால்ட் அஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹூ கால் அஸ், இது ப்ரெசன்ட் டென்ஸ். யார் கூப்பிடுகிறார்கள். ஹூ கால் அஸ், யார் எங்களை கூப்பிடுகிறது. இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற சாதாரண வார்த்தைகள், சாதாரண சென்டென்சஸ், சாதாரண கேள்விகள், இதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே 90% ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.